எம்ஆர் ராதா ரொம்ப ஃப்ரெண்டு அப்பாவுக்கு. எம்ஆர் ராதா வந்து இந்த இங்கே இல்லை ஏன் வருவாங்கன்னா அதுக்கு ஒரு சான்ஸ்ன்னா, இங்கே பக்கத்தில் கீழ்ப்பாக்கில் அந்த இப்போ ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு முன்னே அந்த இடம் வந்து நியூட்டன் ஸ்டுடியோ. பாவமன்னிப்பெல்லாம் அங்கே தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஷூட்டிங் நடக்கும்போது அப்படியே அப்பா நடந்தே போவாருங்க. நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அந்த ஒரு ஸ்கூலில். அந்த ஸ்டுடியோ மூடிட்டு தான் இப்போ ஸ்கூல் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரேக் இருக்குது. அப்போ கரண்ட்டெல்லாம் ஒழுங்காக வராது. சம்டைம் 2 to 3 பிரேக் இருக்குது. அப்போ அப்படியே எல்லாம் நடந்து வந்து அப்பாவோட உட்காந்து இந்த லானில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. தமாஷ் பேசிட்டு ஒரு வேடந்தாங்கல் மாதிரி எல்லாரையும். உடனே அம்மா சொன்ன உடனே அப்பா இது மாதிரி வராங்கன்னு சாப்பாடெல்லாம் பண்ணி விருந்து. அது ஒரு அப்போலாம் நாங்கள்லாம் கண்ணெதிர்க்கு பார்த்தது. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நம்ம குடும்பத்தில் இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது, கஷ்டம் இருக்குது. எம்ஆர் ராதாக்கு அப்பயே அந்த கிண்டல் உண்டா? வீட்லேயும் பேசும்போது அப்படி தான் பேசுவார். எங்கள் வீட்டு உள்ளே வரும்போது வந்தார். அன்றைக்கி ஓப்பனிங் 1958 நான் இருக்கிறேன் கீழே. ஸ்டூடியோலேருந்து வந்தார். அப்படியே கார் ஓட்டுன்னா, எங்கய்யா அண்ணன் உமாவதி, இது வீடு நானும் கட்டியிருக்கேன் பாரு கேட்டில் ஷெட்டு. அவர் வீடு கேட்டில் ஷெட் தான். அவர் சொல்ல மாட்டுக்கோட்டா, நானும் கட்டியிருக்கேன் பாரு கேட்டில் ஷெட், இது வீடு அப்படின்ட்டு போவார். அதனால் எம்ஆர் ராதா ரொம்ப ஃப்ரெண்டு. அதேமாதிரி எஸ்வி ரங்காராவ் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார். நிறைய எல்லாத்தையும் அவர் எல்லாரோடும் தொடர்பு வச்சுருந்தாங்க.